இந்தியா மீது பாகிஸ்தான் ராணுவம் 500 ட்ரோன்கள் மூலம் தாக்க முயற்சித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிகாச்சின் முதல் குஜராத்தின் கட்ச் வரை 24 இடங்களில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயற்சி மேற்கொண்டது. இந்தியாவின் வான் பாதுகாப்பு ஆயுதங்கள் 50 ட்ரோன்களை தாக்கி அழித்தன. தொழில்நுட்ப ரீதியாக 20 ட்ரோன்கள் செயலிழக்கப்பட்டதாக ராணுவம் அறிவித்திருக்கிறது. காஷ்மீரின் சிகாச்சின் முதல் குஜராத்தின் கட்ச் வரை 24 இடங்களில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயற்சி மேற்கொண்டது. இந்தியாவின் வான் பாதுகாப்பு ஆயுதங்கள் 50 ட்ரோன்களை தாக்கி அழித்தன. தொழில்நுட்ப ரீதியாக 20 ட்ரோன்கள் செயலிழக்கப்பட்டதாக ராணுவம் அறிவித்திருக்கிறது. இந்தியா மீது ஏவப்பட்ட ட்ரோன்களில் பெரும்பாலானவை உளவுப் பணிக்காக அனுப்பப்பட்டவை என தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்திய நிலைகளை உளவு பார்க்க கேமரா பொருத்திய ட்ரோன்களை பாகிஸ்தான் அனுப்பி வைத்தது என்று தெரிவிக்கிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. நேற்று இரவு 8 மணியிலிருந்து தொடர் தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. அந்த தாக்குதல் முயற்சியையும் முறியடித்து வருகிறது. தற்போது அண்மை தகவலாக ஒன்று கிடைத்திருக்கிறது. இந்தியா மீது 500 ட்ரோன்கள் மூலம் தாக்குவதற்கான முயற்சியில் பாகிஸ்தான் ஈடுபட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த ட்ரோன்களை அனுப்புவது எதற்காக என்றால் கண்காணிப்பு தான் முக்கிய பணியாக ட்ரோன்களாக அனுப்ப பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு முன் நடந்த போர்களின் போது ட்ரோன்களுடைய பயன்பாடுகள் அவ்வளவு பெரிதாக இல்லை. இருந்தாலும் இந்த உக்ரைன் போரின் போது நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் ட்ரோன்களை கண்காணிப்பு பணியாக நாட்டுக்குள்ளே அனுப்புவது, அந்த ட்ரோன்களை தற்கொலை ட்ரோன்களாக மாற்றுவது என்ற விதத்தில் தான் இந்த போர் தந்திரங்கள் தற்போது கையாளப்பட்டு வருகிறது. தற்போது இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜிகளின் அடிப்படையில் ட்ரோன்களை கண்காணிப்பு மட்டும் பயன்படுத்துவதாக இல்லாமல் அவற்றை தற்கொலை ட்ரோன்களாக மாற்றுவதுதான் தற்போது நடைமுறையாக இருந்து வருகிறது. இந்தியாவினுடைய 24 இடங்களில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துவதற்காக அந்த 500 ட்ரோன்களை அனுப்பியிருப்பதாக அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. காஷ்மீர் முதல் குஜராத் வரை கிட்டத்தட்ட பாகிஸ்தான் இந்தியா எல்லை பகுதிகளாக 2 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் LOC லைன் ஆஃப் கண்ட்ரோல் மற்றும் இன்டர்நேஷனல் பார்டர் ஆகிய 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 பகுதிகளும் மொத்தமாக சேர்த்து 3324 கிலோமீட்டர்கள் இருக்கிறது. இந்த 3324 கிலோமீட்டர்கள் பல்வேறு பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை உள்ளே அனுப்பி உளவு பார்ப்பது, மேலும் உளவு பார்த்த ட்ரோன்களை மீண்டும் எடுத்துச் செல்லாமல் அங்கே தற்கொலை தாக்குதலை நடத்துவது, அதாவது ட்ரோன் தற்கொலைகளை மேற்கொள்ள வைப்பது, அங்கு தாக்குதல்களை நடத்துவது என்பதுதான் திட்டமாக இருந்து வருகிறது. இந்தியா மீது பாகிஸ்தான் ராணுவம் 500 ட்ரோன்கள் மூலம் தாக்க முயற்சித்ததாக ஒரு தகவல் என்பது தற்போது வெளியாகியிருக்கிறது. காஷ்மீரின் சியாச்சின் முதல் குஜராத்தின் கட்ச் வரை 24 இடங்களில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துவதற்காக முயற்சி ஈடுபட்டிருப்பதாகவும் இந்த தகவல் நமக்கு தெரிவிக்கிறது. இந்தியாவின் வான் பாதுகாப்பு ஆயுதங்கள் 50 ட்ரோன்களை தாக்கி அழித்ததாகவும் தொழில்நுட்ப ரீதியாக 20 ட்ரோன்கள் செயலிழக்கப்பட்டவையாகவும் எனவும் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இந்தியா மீது ஏவப்பட்ட ட்ரோன்களின் பெரும்பாலானவை உளவு பணிக்காக அனுப்பப்பட்டவை என்கின்ற அந்த தகவலும் வெளியாகியிருக்கிறது. பெரும்பாலும் போர்க்காலங்களில் ஒரு எல்லையிலிருந்து மற்றொரு எல்லைக்கு அங்கு இருக்கக்கூடிய ராணுவ நடவடிக்கைகள் என்னென்ன, எந்த பகுதியில் மக்கள் வசிக்கிறார்கள், எந்த பகுதியில் ராணுவ முகாம்கள் இருக்கிறது, எந்த பகுதியில் இருந்து நம்மை தாக்குகிறார்கள் உள்ளிட்டவற்றையெல்லாம் உளவு கண்காணிப்பதற்காக உள்ளே அனுப்பப்படுகிறது. அந்த ட்ரோன்கள் தற்கொலை ட்ரோன்களாக மாற்றப்படுகிறது என்பதுதான் திட்டம். ஆனால் 500 ட்ரோன்கள் அனுப்பப்பட்ட நிலையில 50 ட்ரோன்களுக்கு மேல் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் 20 ட்ரோன்களை நாம் கையகப்படுத்தி இருக்கிறோம். உளவுக்காக வந்த ட்ரோன்களை நாம் செயலிழக்க செய்து அவற்றை விட செய்திருப்பதாகவும் இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இந்திய நிலைகளை உளவு பார்க்க கேமரா பொருத்திய ட்ரோன்களை பாகிஸ்தான் அனுப்பி வைத்ததாகவும் இந்திய ராணுவம் தெரிவித்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட அனைத்து ட்ரோன்களையும் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு அளித்திருக்கிறது எனவும் இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. அதாவது ஒரு சில இடங்களில் ஒரு சில ட்ரோன்கள் வந்திருக்கலாம், ஆனாலும் வந்த ட்ரோன்கள் எதுவும் திரும்பி செல்லவில்லை. அனைத்து ட்ரோன்களும் அளிக்கப்பட்டிருக்கிறது எனவும் இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த ட்ரோன் கலாச்சாரம் என்பது தற்போதுதான் ஆரம்பிக்கிறது. அந்த 20ஆம் நூற்றாண்டின் பிறகுதான் இந்த போர்க்காலத்தினுடைய தந்திரங்களாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன் உளவு பார்ப்பதற்காக ட்ரோன்கள், பெரிய வகையிலான ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்கள் அளவுக்கு குட்டியான விமானங்கள் உள்ளிட்டவை எல்லாம் அனுப்பப்படும். அந்த விமானங்களினுடைய வந்து உளவு பார்த்துவிட்டு திரும்பி சென்றுவிடும். ஆனால் தற்போது வரக்கூடிய அந்த உளவு ட்ரோன்கள் கூட தற்கொலை ட்ரோன்களாக மாற்றப்பட்டு உள்ளே அனுப்பப்படுகிறது. நேற்று நள்ளிரவு, அதாவது 8 மணியிலிருந்து நான் பார்க்கும்பொழுது நிறைய ட்ரோன்கள் வரக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்திருந்தோம். அதே போலவே இந்தியாவிடமும் ஒரு ட்ரோன் தாக்குதல் அமைப்பு இருக்கிறது. அதன் பெயர் ஸ்வரம் என்று சொல்கிறார்கள். ஸ்வரம் என்றால் சிறிய சிறிய ட்ரோன்களாக இருக்கும். ஒரே நேரத்தில் 50 ட்ரோன்கள், 60 ட்ரோன்கள், 100 ட்ரோன்கள் என குழுவாக பறந்து செல்லும். ஒரே நேரத்தில் பறந்து சென்று பல்வேறு இடங்களில் தாக்குதல்களை ஏற்படுத்தும். சிறிய சிறிய அளவிலான தாக்குதல்களை ஏற்படுத்துவதன் மூலமாக பெரிய விளைவுகளை கொடுக்க வேண்டிய விளைவுகள் வரும். அந்த போன்று சுரம் போன்ற ட்ரோன்கள் நம்மிடம் இருக்கிறது. அதுபோன்ற குழு ட்ரோன்கள் மூலமாகத்தான் உளவு பணிக்கையும் பயன்படுத்தியிருக்கிறார்கள், தாக்குதலை ஏற்படுத்தவும் முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு படை அவை அத்தனையையும் தடுத்து அழித்தொழித்திருக்கிறது. மேலும் இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு படையினுடைய அமைப்புகள் சீராகவும் துல்லியமாகவும் இருப்பதன் காரணமாக பாகிஸ்தானுடைய வான்வழி பயணங்கள் அனைத்துமே தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால்
நம்மால் பாகிஸ்தானுக்குள் செல்ல முடிகிறது. அது எப்படி என்றால், முதலில் நாம் பாகிஸ்தானுடைய ரேடார்களை குறிவைத்திருக்கிறோம். பாகிஸ்தானுடைய ரேடார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரோன்கள், அதாவது ரேடார்களில் சிக்காமல் உள்ளே சென்று ரேடார்களை தாக்கக்கூடிய ட்ரோன்களை முதலில் அனுப்பி முதலில் ரேடார்களை நாம் காலி செய்திருக்கிறோம். அதன் பிறகாக வான் பாதுகாப்பு அமைப்புகளை நாம் காலி செய்திருக்கிறோம். ரேடாருக்கும் வான் பாதுகாப்புக்கும் இடையேயான தொடர்பு தான் மிக மிக முக்கியம். அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்த இந்தியா முதலில் பாகிஸ்தானுடைய வான் பாதுகாப்பு ரேடார்களை தாக்கி இருக்கிறது. அதன் பிறகாக தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த வான் பாதுகாப்பு ஏவுகணைகளுக்கு கட்டளையிடக்கூடிய அந்த அமைப்புகளை தாக்கியிருக்கிறது. அதன் பிறகு எளிதாக இந்தியாவால் பாகிஸ்தானுடைய வான் பாதுகாப்பு எல்லைக்குள் புக முடிந்திருக்கிறது. அந்த அமைப்புகளை மீறி உள்ளே சென்று தாக்குதலும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானுடைய கண்காணிப்பு மற்றும் உளவு பணிக்காக வந்திருக்கக்கூடிய ட்ரோன்கள் அனைத்துமே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய நிலை என்ன என்பது குறித்து தெரிந்து கொள்வதற்காக அனுப்பப்பட்ட 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.